நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து தேங்காயை பத்தின விலை நிலவரங்கள் தான். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து விலை தொடர்ந்து ஏறுமுகமாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட கொப்பரை, பச்சை, கசங்கள் எல்லாமே விலை ஏற்றத்தில் தான் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம இங்கே டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேங்காய் வந்து வரத்து கம்மியாயிடுச்சு. ஒன்று, வெளியில் வந்து அதாவது வெளியிலேருந்து இந்த எப்பவும் வர தேங்காயெல்லாம் இது பண்ணாமல் உங்களுக்கு தேங்காயோட வரத்து கம்மியாக போயிட்டு அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. காங்கேயம், பொள்ளாச்சியிலாம் நல்ல விலை போயிட்டுருக்கு. ஆனால் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இங்கேயும் எடுத்துகிட்டு இருக்காங்க. உடுமலைப்பேட்டை, காங்கேயம் இதெல்லாம் வந்து அது அங்கே போகிற விலையோட ஒரு 1000-2000 கம்மியாக தான் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னமும். அதுலேயுமே வந்து சில வியாபாரிங்க இன்னைக்கு கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் ஏரியா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள விலையே நீங்கள் அதில் உள்ள விலையை பார்க்கக்கூடாது, அதோட நீங்கள் 2000 குறைச்சி தான் பார்க்கணும்னு சொன்னாங்களாம். அது என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒருத்தவங்க கேட்டாங்க இன்னைக்கு. அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு இங்கே ஸ்பாட்டில் விற்கிற ரேட்டு தான் இப்போ நம்ம சொல்கிறது. அந்த ஸ்பாட் ரேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் ரேட்டு. அப்புறம் அதுலேருந்து 2000 கம்மி பண்ணுங்க, 3000 கம்மி பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து கிட்டத்தட்ட பச்சை வந்து 49,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. பச்சை பிஸ்கட் கலர் பச்சைன்னா பியூர் பச்சை கிடையாது. பிஸ்கட் கலர் வந்து ஒரு 49,000. அடுத்து இப்போ திங்கக்கிழமை அவ்வளோ வந்து 50,000 தாண்டிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிஸ்கட் கலர் இதில் வந்து இது குடுமிக்காய், மூளைக்காயும் வந்து கிட்டத்தட்ட 50,000 வரைக்குமே போகுது. 50,000 வரைக்கும் போகுது. அதாவது இங்கே எங்கள் இடத்துல உள்ள ரேட்டு. டெலிவரி இதோட அதிகமாக வரும். அப்புறம் உங்களுக்கு இந்த ஏத்துக்குழி இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வரும். நீங்கள் உங்கள் தேங்காய் வந்து இப்போ தேங்காய் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கம்மியாக வர்றதுனால விலையும் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே விலை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டை தேங்காய் என்ன விலை அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. மட்டை தேங்காயை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் சின்ன தேங்காய் எவ்வளோ பெரிய அதிகபட்சம் அதாவது குறைந்தபட்சம் 21 ரூபா, 22 ரூபாயிலேருந்து 23 ரூபா வரைக்கும் அதிகபட்சம் போயிட்டுருக்கு. அதாவது உங்களுக்கு 1/2 கிலோ சைஸ் 450 கிராம் அதுக்கு மேலே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 23 ரூபா கொடுக்கலாம். தேங்காய் அவங்க ஏற்றுறது இறக்குறது அதுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் செலவாகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற செலவெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஒரு ஆள் கிடைக்கிறதே எல்லாமே டிமாண்டாக தான் இருக்குது. இப்போ ஆள் ஏற்றுறவங்க, கை பார்க்குறவங்க, அப்புறம் டிராக்டர், டீசல் எல்லா விலையும் டீசல் விலை ஏறி போயிடுச்சு. அப்புறம் ஆள் சம்பளம், அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு, டீ வடைன்னு ஒரு செலவு ஆகிடுது. அவங்களுக்கும் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு சொல்கிறேன், வியாபாரிங்களுக்கு. அதே மாதிரி நம்ம வந்து 100க்கு வந்து 8 காய் எங்கள் ஏரியாவில் லாபக்காய் கொடுக்குறோம். சில ஏரியாவில் அதிகமாகவும் கொடுக்குறாங்க, சில ஏரியாவில் கம்மியாகவும் கொடுக்குறாங்க. லாபக்காய் உண்டு. லாபக்காய் இப்போ நம்மள்ட்ட 1000 காய் வாங்கினாங்கன்னா அதில் ஒரு 80 காய் லாபக்காய் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் ஓரளவு விற்கிற விலையை அனுசரித்து எடுக்கிறது தான் நல்லது. அப்புறம் விற்கிற மார்க்கெட் விலையோட இன்னும் ஒரு 1000 குறைங்க, 2000 குறைங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க லேடி தான் அவங்கள்ட்ட 8000 காய் போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லி அந்த மாதிரி ரொம்ப கம்மி ரேட்டுக்கு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. நீங்கள் அடுத்த நடையெல்லாம் நீங்கள் பார்த்து போடுங்க, இல்லைன்னா சொல்லுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். இப்படியெல்லாம் இருக்குது. அதாவது விலை எவ்வளோ விற்றாலும், அதாவது ஒரு இப்போ தேங்காய் உற்பத்தி பண்ணி அதை கொண்டாடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு தடையும் இப்போ உர விலையெல்லாம் எடுத்துக்கிட்டால் சம்மந்தமே எல்லாமே ஏறிப்பிட்டு எல்லா விலையும் பேக்டம்பாஸு இதெல்லாம் வந்து ஒரு மூட்டைக்கு 700 800 ஏறிப்பிட்டு, டிஏபி 500 ஏறிப்பிட்டு, எல்லா விலையும் ஏறிப்பிட்டு. பொட்டாஸ் வந்து 2200 விற்கிது. எந்த இதுவுமே வந்து உங்களுக்கு எல்லாமே கூட போனதுனால வந்து தேங்காய் உற்பத்தி பண்ணுறதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. அதே நேரத்தில் மரமும் 6-7 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வண்டடிச்சு பட்டு போயிடுது. மெயின்டெனன்ஸுங்கிறது அதிகமான வேலையாக இருக்குது. அதை காப்பாற்றி கொண்டாந்து அதனால் ஓரளவு நியாயமான விலைக்கு பார்த்து எடுக்கிறது தான் நல்லது. விலை இந்த ரேஞ்சில் விற்றுச்சுன்னா எல்லாருக்குமே ஓரளவு கட்டுப்படி ஆகிற வேலை தான். பொதுமக்கள் உடனே எங்களுக்கு நாங்கள் வாங்கணுமே அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் சில பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இப்போ இந்த எங்கள் இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ சென்னையிலலாம் விற்கிறது வந்து ஒரு தேங்காய் 1 கிலோ வந்து 80 ரூபா 85 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு சென்னையில். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுக்கு தான் விலை நிர்ணயம் பண்ணி கவர்மெண்ட்லேருந்து நிர்ணயம் பண்ணி உங்களுக்கு ரேஷன் கடையில் பாமாயில் கொடுக்குறது,
தேங்காய் வந்து விலை அரசே நிர்ணயம் பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் இப்போ இந்த அரிசி நெல் எங்கள்கிட்டருந்து வாங்கி அரிசி இலவசமாக ரேஷன் கடையில் கொடுக்குறது மாரி விவசாயிகள்ட்டேருந்து நெல் வாங்குறாங்க. வாங்கி தான் அதுதான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி இலவசமாக வருது. அந்த மாரி கவர்மெண்ட்லேயே விலை நிர்ணயம் பண்ணி செஞ்சுட்டாங்கன்னா, ஓரளவு ஃபிக்ஸட் ரேட்டா இருக்கும். விவசாயிகளுக்கும் ரொம்பவும் இப்போ ரூ. 10 ஒரு நேரம் ரூ. 10 ரூ. 8 விக்குது. அந்த மாரி விக்க வேண்டியதில்ல. அதே நேரத்தில் விலை அதிகமாக பொதுமக்கள் வாங்க வேண்டியதில்லைங்கிறதுக்காக தான் இந்த கோரிக்கை நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறது. அதை யாரும் காதிலே வாங்க மாட்றாங்க. அப்புறம் ஆள் பற்றாக்குறைக்கு 100 நாள் வேலையை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதையும் யாரும் கண்டுக்கல. சரி, இதெல்லாம் வந்து விவசாயிகளோட மனக்குமுறலை நான் வெளிப்படுத்தினேன், அவ்வளோதான். இது யாரோடாச்சும் ஒரு நமக்கு அரசு துறையில் உள்ளவங்களோ அமைச்சராக யாராச்சும் வந்து பார்த்தாங்கன்னா ஏதாச்சும் ஒரு இது பண்ணுவாங்க, விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து பிஸ்கட் கலரே சொல்லியாச்சு. 49 போயிட்டு இருக்கு, 49, 50 வரைக்கும் போயிட்டு இருக்கு. கருப்புன்னு சொல்கிறோமாங்க, அது 2 மாதத்துக்கு கருப்பு தேங்காய் வந்து 53, 54 வரைக்கும் போயிட்டு இருக்கு. கொப்பரை அதே மாதிரி 150 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு. 150 ரூபா இங்கே எடுத்தது 150, 154 ரூபா. ஒரு நாளைக்கு 2 ரூபா 3 ரூபா ஏறிட்டு தான் இருக்கு கொப்பரை. நிறைய பேர் வாங்கி ஸ்டாக் வைக்கிறதா சொல்றாங்க. அதனால கொப்பரை விலை நல்லா ஏறிட்டு இருக்கு. கொப்பரை விலை வந்து குறைந்தபட்சம் இன்னும் 2 மாசத்துல 200 ரூபாயை தாண்டிடும் அப்படிங்கிற மாதிரி பெரிய வியாபாரிங்கெல்லாம் சொல்றாங்க, தெரிஞ்சவங்க சொல்றாங்க. அதனால விலை இறங்கிரும் அப்படிங்கிற மாதிரி யாரும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கடுமையான வறட்சி, இங்கே போர் லெவல்லாம் ரொம்ப கீழே போயிட்டு தண்ணி பாய்ச்சறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது எல்லாருக்கும். இப்போ நிறைய போர் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தண்ணி சிரமமாக இருக்குது. அதனால அடுத்தடுத்த வட்டுக்கள்லாம் வந்து தேங்காய் வந்து வரத்துக்கு ரொம்ப கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கொட்டாங்கச்சி விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 34 ரூபா 35 ரூபா ரேஞ்சில் போயிட்டுருக்கு. மட்டை மட்டும் விலை கொஞ்சம் இறங்கியிருக்கு. அதாவது 2.50 2.60 வரைக்கும் போனது. இப்போ இன்றைக்கெல்லாம் 2 ரூபா, அதிகபட்சம் 2 ரூபா வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு விலை. இளநீ கொடுக்குறவங்க தாராளமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டேன். இளநீ வந்து கிட்டத்தட்ட 50 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இங்கே ஸ்பாட்டில் வந்து எடுக்கிறது வந்து ஒரு 30 ரூபா ரேஞ்சில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இளநீக்கு வந்து லாபக்காய் கிடையாது. தேங்காய்க்கு மட்டும்தான் நம்ம லாபக்காய் கொடுக்குறோம். இளநீ காய்க்கு லாபக்காயும் கிடையாது. ஒன்று வெட்டுக்கூலியும் கிடையாது. ஏறி அவங்களே வெட்டிக்குவாங்க. அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து தேங்காயை வெட்டினோம்னா வெட்டுறதுக்கு ஒரு கூலி, அப்புறம் அதை அள்ளுறதுக்கு ஒரு கூலி, அப்புறம் இந்த மாதிரி ஒன்றுக்கும் நம்ம கொடுத்து எல்லாம் பண்ணணும். அது மாதிரி கிடையாது. லாபக்காயெல்லாம் கொடுக்குறோம், அதில் லாபக்காயும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். இளநீ கொடுக்குறவங்க கொஞ்சம் மட்டை கிட்ட சரியாமல் பார்த்து அந்த ரேஞ்சில் நீங்கள் மேலே ஏறி போட்டு மட்டையை சரிச்சு விட்றாமல் பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நல்ல இதுதான். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை அந்த கொப்பரை வந்து இந்த கொப்பரை மிஷின்னு பற்றி இது பண்ணாங்க. அது வந்து ஒரு மணி நேரத்துக்கு 700 காய் உரிக்குது. அதை உரிக்கிறது வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. அந்த மிஷினை போய் பார்த்தோம், நிறைய தேங்காய் உடஞ்சி போயிடுது. அதை சரி பண்ணி மறுபடியும் நல்லா போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேனுவலாக நம்ம ஒரு 4 பேர் நின்று அள்ளி போட்டோம்னா அந்த உரிக்கிற மிஷின் வந்து 700லேருந்து 1000 வரைக்கும் உரிச்சிடுது. ஆனால் நல்ல தேங்காய் நிறைய உடஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கம்பெனிக்கே அனுப்பிவிட்டு திருப்பி வேறு மிஷின் வாங்குறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் ஆல்ட்ரேஷன் பண்ணி நல்லா வந்ததுக்கப்புறம் அதை பற்றின வீடியோ நாங்கள் போடுறோம். அப்புறம் வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். விலை நிலவரம் இதுதான். இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஓரளவு நல்ல விலைக்கு கொடுங்க. வாங்குகிற வியாபாரிகளும் ஓரளவு பார்த்து விலைக்கு வாங்குங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.